மேஜர் இஷ்யூ தான் சொல்லி இந்தா இங்கே இருக்கு பாருங்க. காரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்க ஜாகுவார் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பில்லை பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். காருக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சர்வீஸ் வீடியோ கொடுத்து தான் ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விளாகில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுங்க. நம்மளோட சாண்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் என்னோட டெய்லி டிரைவராக இருக்குது. சிட்டிக்கும் சரி ஹைவேக்கும் சரி. இது நல்லா இருந்தால் தான் நான் வந்து எல்லா இடத்துக்குமே ஹாப்பியாக போக முடியும். கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணாலும் சரி, ஹை ஸ்பீடில் வந்து ஏதோ ஒரு பள்ளத்தில் விட்டாலும் சரி, சென்டர் கன்சோல், அப்புறம் வந்து ஸ்டியரிங், அப்புறம் காரே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே அப்படின்னு சொல்கிறத விட இப்போ 2 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கூட்டிகிட்டே போயிட்டே இருந்துச்சு. பொதுவாக நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் வீட்டில் கூட உட்காந்துக்குவேன். ஆனால் காரில் ஒரு சின்ன இஷ்யூ என்னோட நாலேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது வந்து என்ன சர்வீஸாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்பேர் போயிருந்தாலும் உடனே ஒரிஜினல் ஸ்பேரை வந்து நான் சோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அதில் வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்து இருந்ததே கிடையாது. காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கார் வந்து நியூட்ரலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. கார் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டாக 86,000 சம்திங் ஓடி இருக்கு. ஆனால் இந்த வைப்ரேஷனை நான் வந்து 80,000 கிலோமீட்டர்லேருந்தே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியர் அண்ட் டயர் தான். சரி, கார் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காரில் இருக்க என்ஜின் மவுண்ட்டே மாற்றிட்டேன். நியூட்ரலில் வந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு முதல் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன பள்ளத்தில் விட்டால் கூட அந்த சென்டர் கன்சோல்லேருந்து வர வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கூட கம்மியான மாதிரி எனக்கு தெரில. அப்போது இது வந்து ஒருவேளை ஃப்ரண்ட்டில் வர சஸ்பென்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்ம பிராண்ட் நியூ சஸ்பென்ஷன் மாற்றியாச்சு. அது போக ஃப்ரண்ட்டில் வர புஷி பார்த்தீங்கன்னா அத்தனையுமே டோட்டலாக நம்ம மாற்றியாச்சு. சரி, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்டெபிலைசர் லிங்க் தான். அதையுமே நம்ம வந்து மாற்றி பார்த்துமே இந்த சென்ட்ரல் கன்சோல்லேருந்து வர வைப்ரேஷனு கொஞ்சம் கூட கம்மியாகல. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அத்தனை ஸ்பேருமே வந்து நான் சரி நம்ம வந்து 1 lakh கிலோமீட்டரில் மாற்றிக்கலான்னு தான் இருந்தேன். என்ன இப்போ 83 ஓடும்போது நான் அத்தனையுமே மாற்றிட்டேன். ஸோ இதெல்லாமே மாற்றினது வந்து கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட மற்ற வேலையை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஜாகுவார் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு மான்சூன் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு 10 days போட்டிருந்தாங்க. எனக்கு அங்கேருந்து கால் வந்துருந்துச்சு. அங்கே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க லேண்ட் ரோவர், ஜாகுவார் அத்தனையுமே சர்வீஸ் பண்ணுற ஒருத்தர், இந்த ஃபீல்ட்லேயே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள். அவர் பேர் வந்து மிஸ்டர் மனோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக அவங்க பழக்கமும் கூட. 2 பேருமே கார் எடுத்துகிட்டு போனோம். அவரை வந்து ட்ரைவ் பண்ணார். நான் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருந்தேன். கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லையும் ஏற்றி இறக்கி அங்கே எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் விட்டு பார்த்தோம். அவர் வந்து கரெக்டாக 2 விஷயத்த சஸ்பெக்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் மவுண்ட், அதாவது வந்து இன்ஜின் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மவுண்ட், அதாவது வந்து கீர் பாக்ஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து நம்ம இன்ஜின் மவுண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து காரை ட்ரைவ் பண்ணி பார்த்த உடனேவே வந்து அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு 90% இது டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக காரை வந்து உள்ள ரேம்பில் ஏற்றினோம். ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் சைஸில் ஒரு டூல் எடுத்து டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் வந்து ஷேக் பண்ணி காமிச்சார். ஷேக் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி, அப்போ வந்து 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணி சரி டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டை மாற்றலான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் வந்து ஆர்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜென்ரல் சர்வீஸ் முடித்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே காரை சர்வீஸ் விட்ட உடனேவே வந்து இன்ஜினில் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் நமக்கு தெரியும். நமக்கே வந்து காரை திருப்பி புதுசாக பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஒரு ஸ்மூத்னஸை வந்து நான் ஒரு 5 days என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஆர்டர் பண்ண டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கழிச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. 5 days கழிச்சு எனக்கு ஜாகுவார்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. அப்போ நான் கார் எடுத்துகிட்டு போனேன். காரில் வந்து நமக்கு புது டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்தா இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து காரோட டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டு. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி காரில் இருந்த பழைய மவுண்ட்டு. ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, மவுண்ட் ஆட்டினா ஒரு ஷேக் தெரியுதா? இந்த ஷேக் வந்து நமக்கு தெரியக்கூடாது. டேமேஜ் ஆனது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா இந்த டேமேஜ்? மவுண்ட்டில் ஒரு ஷேக் தெரியுது பாருங்கள். சரி, இந்த
வைப்ரேஷனுக்கும் டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனே எடுத்துக்குவோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் மோட்டர் வந்து ஃபோனுக்குள்ள ஒரு ஓரத்தில் வச்சிருப்பாங்க. நமக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோனுமே நமக்கு வந்து வைப்ரேட் ஆகும். டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காருக்கு கீழே வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த சென்டர் கன்சோலுக்கு நேராக தான் கீழே இருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷனை தாங்கி பிடிச்சிருக்கிறது இந்த டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் தான். டிரான்ஸ்மிஷன் மவுண்ட் பார்த்தீங்கன்னா காரோட சேஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மவுண்ட்டில் இருக்க ரப்பர் வந்து நமக்கு வீக் ஆகும்போது, இல்லை இந்த ரப்பர் வந்து ஓவர் யூசேஜ் ஆகி வந்து கிளியும் போதோ மெட்டலும் கான்டாக்ட் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காரை நம்ம வந்து ஆக்சிலேட் பண்ணும் போதோ இல்லை குழியில் விடும் போதோ மெட்டல் கான்டாக்ட் பண்ணி நமக்கு காரே வந்து டோட்டலாக வைப்ரேட் ஆகுது. இது வந்து நமக்கு பழைய மவுண்ட்டு. புது மவுண்ட்டு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இஷ்யூங்கிறது வந்து 100% ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இது ஒரு சின்ன மவுண்ட்டு தான், அது என்னமோ மேஜர் இஷ்யூ தான் சொல்லி நானே நினச்சிட்டேன். லைஃப்லையுமே நமக்கு வந்து சில நேரம் அப்படி தான், அது ஒரு சின்ன விஷயமா தான் 99.9% இருக்கும். நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஓவர் திங்க் பண்ணிக்கிறோம். பட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்துலேயே கிடச்சிரும். இந்த மவுண்ட்டில் கிடச்ச மாதிரி ஜாகுவார் ஷோரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் அங்கே வர எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சர்வீஸ் தான் எப்பவுமே கொடுப்பாங்க. எனக்கு இங்கே வந்து ஒரு 5 பேர் தெரியும். நம்ம காரை வந்து சர்வீஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மனோகர். அப்புறம் உள்ள சர்வீஸில் நமக்கு வந்து நம்ம இது அத்தனையுமே ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து மிஸ்டர் அனூப், மிஸ்டர் கோபி, மிஸ் ஜெனிஃபர், மிஸ்டர் தினேஷ். இவங்க எல்லாருமே எனக்கு அங்கே தெரிஞ்ச பேர். மார்னிங் 10 o'clock கார் கொடுத்தேன். ஈவினிங் 3:30க்கே நமக்கு வந்து கால் பேக் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து நமக்கு கார் கையில் கிடச்சிருச்சு. இது வந்து ஜாகுவார் ஷோரூமுக்கு வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனுமே கிடையாது. எனக்கு வந்து எப்பவும் போல் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து இந்த விளாகில் வந்து இவங்களா பெரியமே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் காரை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகலாம். நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சர்வீஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி நல்லா ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அங்கே வந்து நம்ம காரை சர்வீஸ் பண்ணதுக்கு வந்து இந்த டைம் நமக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா அதில் வந்து விஎஸ்டி கிராண்டியர்னு எழுதியிருக்கு. இதுக்குள்ள வந்து நமக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஆனந்தாஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. இதில் வந்து நமக்கு ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம காரோட 86,000 ஜென்ரல் சர்வீஸ் பில்லை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பில்லை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஆயில்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து ப்ளக் ஆயில் ட்ரெயின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மூணாவது வந்து ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா 5W30 இன்ஜின் ஆயில் கேஸ்ட்ரால், அப்புறம் ஃப்ளூயிட் ஸ்க்ரீன் வாஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் கேஸ்கெட்டு, அப்புறம் ப்ராக்கெட் மவுண்டிங். இது வந்து ஒரு டோட்டல். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டுக்காக ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தோம். அந்த அட்வான்ஸும் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான பில்லுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது பேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து நம்ம ஸ்பேருக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்தோம், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட். இது டிரான்ஸ்மிஷன் மவுண்ட்டுக்கான பில்லும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ரியர் மவுண்டிங் ரப்பர் ரினியூ கியர் பாக்ஸ் பெட் ரினியூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் கிளியர் ஃபால்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஏர் கிளீனர் எலிமெண்ட் இன்ஜின் செட் ரினியூ. அப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் ட்ரெயின் அண்ட் ரீஃபில் ரினியூன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த மான்சூன் கேப்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் தான் வந்து நமக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கிடச்சிது. அப்புறம் வந்து செக் சஸ்பென்ஷன் வைப்ரேஷன் ஃபவுண்ட் இன் கியர் பாக்ஸ் மவுண்ட் ரினியூ டன். இந்த பில்லு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பேரை மாட்டினதுக்கப்புறம் அட்வான்ஸ் போக பேலன்ஸ் கொடுத்தது இது. ஸோ நம்ம காரோட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டோட்டல் ஹிஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கார் வாங்கின ஃபஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும். நாம் வந்து புது கார் வாங்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் ஒரு விளாகில். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காருக்கான பிளான் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படித்தேன். இன்னுமே வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான அப்டேட்டுமே நான் வந்து கண்டிப்பாக தரேன். இந்த விளாக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். நாம் வந்து அடுத்த விளாகில் பார்க்கலாம். நான் இதை வந்து இப்போ தான் பார்க்குறேன். காரை பார்க் பண்ணிட்டு பார்த்தா இது 2 இருக்குது. இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஸ்டெபிலைசர் லிங்க்கு. சொல்லப்போனால் இதில் அவ்வளோ டேமேஜ் ஆகலை, பட் இருந்தாலும் வந்து மாற்றியாச்சு. இந்த லிஸ்ட்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஐட்டம் வந்து நமக்கு இப்போ ஆட் ஆக போகுது. அதுதான் டிரான்ஸ்மிஷன் மவுண்ட். எவ்வளோ வேலை காமிச்சிருச்சு பாருங்கள்.